அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓரளவு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற இண்டிகேட்டராகவும் இருக்கும். அந்த இண்டிகேட்டரை அந்த இண்டிகேட்டர் எந்த மாதிரியான ஸ்டெப்பில் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு நல்லா புரியும், உங்களால் நல்லா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போது இதில் இண்டிகேட்டரில் போயிட்டு இந்த இடத்துல 2.35 டைப் பண்ணுங்கள். ஜிதேஷ்னு வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்படி தான் இருக்கும். இந்த இண்டிகேட்டரை பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டரை நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் இதை பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த பிளாட்டில் போய்ட்டு ஸோ சர்க்கிளாக எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியாக கரெக்டாக காமிக்கும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. 15 மினிட் டைம் ஃப்ரேமாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நாளும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும். இப்போ இந்த இடத்த பாருங்கள், அதாவது ஆகஸ்ட் 2. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை தொட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. இது சப்போர்ட் லைனு. ஓகேவா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போய்ட்டு திரும்பி பாருங்கள் இந்த சப்போர்ட் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. அகைன் கீழே திரும்ப இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. தென் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே சப்போர்ட் லைனு. அதே போல் இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஓகேவா? இப்போது எப்போல்லாம் இந்த ரெட் லைனுக்கு கீழே மார்க்கெட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அந்த ரெட் லைனை பிரேக் பண்ணி, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகுதோ, அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, அப்போது நீங்கள் புட் ஆப்ஷன், அதாவது மார்க்கெட் கீழே போகுதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம். அகைன் அதே போல் எப்போல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகுதோ, இந்த இடம்லாம் பாருங்கள் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி எப்போ பிரேக் பண்ணிட்டு மேலே இதை தாண்டி மேலே போகுதோ அப்போ நீங்கள் லாங் பொசிஷன் எடுக்கலாம். அதாவது மார்க்கெட் மேலே போகுதுன்னு தகுந்த மாதிரி நீங்கள் பொசிஷன்ஸ் எடுக்கலாம். அகைன் பாருங்கள், இங்கே சப்போர்ட்லாம் எப்போல்லாம் இங்கே சப்போர்ட் எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் படித்தவங்க தெரிஞ்சிருக்கவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு பியரிஷ் மொமெண்டம், இந்தாங்க நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிட்டு அகைன் இங்கே பாருங்கள் ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. தென் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி இந்த கீழே இருக்கிற 2 ரெட் லைனையும் நீங்கள் சப்போர்ட்டாகவும், மேலே இருக்கிற ரெண்டு க்ரீன் லைனை நீங்கள் ரெசிஸ்டன்ஸாகவும் நீங்கள் பிளாட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் வச்சு பாருங்கள், கொஞ்சம் பேக் டெஸ்ட்டும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த டேட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டை பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நல்ல ஒரு ரேலி வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே இந்த மார்க்கெட் கீழே இறங்கி இந்த இடத்துல சப்போர்ட்டை எடுத்திருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதும் மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்த பிரேக் பண்ணதுமே மார்க்கெட் ஓரளவுக்கு கீழே வந்திருக்கு. நீங்கள் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம், அதாவது ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. திரும்ப பாருங்கள் இதை பிரேக் பண்ணி கீழே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். இது சப்போர்ட் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் கன்சிடர் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டில் வருதோ அப்போல்லாம் நீங்கள் திரும்ப என்ன பண்ணால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எப்போல்லாம் சப்போர்ட்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இது ஹார்மோனி பேட்டர்ன்லாம் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடம் பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தென் அகைன் மார்க்கெட் இங்கே இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. தென் நல்லா மார்க்கெட் ஒரு ரேலி பாருங்கள். இதே போல் தான் நீங்கள் ஒவ்வொரு டேக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இதை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சரியாக எடுக்க தெரியல அப்படிங்கிற பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இது எப்படி பிளாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேண்டில் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஏன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டே 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஹையை வந்து மார்க் பண்ணிங்க. இதோட ஹை என்னன்னு பார்த்துங்க. ஸோ இந்த இடம் ஹை ஓகேவா 16,258. அதே போல் இதோட லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க 16,194. தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹையோட லோவை வந்து மைனஸ் பண்ணிங்க 16,258 மைனஸ் 16,194. இப்போ 64ங்கிற வேல்யூ கிடைக்குது இல்லையா. ஸோ ஹையையும் லோவையும் மைனஸ் பண்ணால் 64னு ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா. இந்த வேல்யூவை வந்து 2.35 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ என்ன வேல்யூ இருக்குது 27 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 27 இந்த வேல்யூவோட ஆட் பண்ணணும். அதாவது 16,259 இருக்கு இல்லையா. 16,259 plus 27 என்ன கிடைக்குது 16,286 இருக்கு ஓகேவா. ஸோ அதை மார்க் பண்ணிங்க 16,286. ஸோ இந்த இடம் இதை மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த இடம் இருக்கு பாருங்க 16,194 16,194 மைனஸ் 27. ஸோ இப்போ நமக்கு 16,167 கிடைச்சிருக்கு. 16,167 ஓகேவா. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்து நடக்கும். ஸோ இதைத்தான் அவங்க வந்து அந்த இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இண்டிகேட்டரை வந்து ஆன் பண்ணுறப்பாங்க கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த வேல்யூ அந்த வேல்யூ வந்து சேமாக வந்துருச்சா ஓகேவா. இப்போ உங்களுக்கு தெரியுதா. இப்போ என்ன பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஓகேவா. இந்த மாதிரி இந்த வேல்யூவை வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்க அவங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி நான் எப்படி 15 மினிட்ஸ்க்கு வந்து நான் இதை செஞ்சனோ அதே மாதிரி 5 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா. ஏன்னா ஸ்கேல்பிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 to 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அந்த ரேஞ்சில் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த மாதிரி நான் எப்படி 15 மினிட்ஸ்க்கு வந்து இப்போ நான் ட்ரா பண்ணணும் அதே மாதிரி 5 மினிட்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து ஹையவும் லோவும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை மைனஸ் லோ ஓகேவா. ஹை மைனஸ் லோ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்க. அந்த வேல்யூவை 2.35 டிவைட் பண்ணுறீங்க ஓகேவா. வேற ஆன்சரோட ஹையை ஆட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறீங்க. லோ மைனஸ் பண்ணி அதுக்கு கீழே ஒரு லைனை வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுதான் மேலே இருக்கிற 2 லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகுது. கீழே இருக்கிற 2 லைன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆக போகுது. இதுதான் ஃபுல் கான்செப்ட். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஓரளவு 80% பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் இருக்கும். நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.